பெஸ்ட் 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 திராவிட மாடல் பெஸ்ட் திராவிட மாடல் பெஸ்ட் தமிழக முதல்வர் தளபதி தமிழக முதல்வர் தளபதி தலைவர் கலைஞர் தமிழக முதல்வர் தளபதி தலைவர் கலைஞர் புகழ் தலைவர் கலைஞர் புகழ் தலைவர் கலைஞர் புகழ் வருஷம் பிஜேபி ஆட்சி நடந்துட்டு எந்தெந்த மாநில அரசாங்கம் சொன்னபடி கேட்கலையோ ஆளுநரை வச்சு மிரட்டுற வேலை தொடர்ந்தே இருக்கு. கடந்த கிட்டத்தட்ட 3.25 ஆண்டும் காலம் ஆகிவிட்டது. தமிழர்கள் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்து பல்வேறு நெருக்கடிகள். அதில் ஒரு உதாரணம் தான் போன வருஷம் அதே நிலைமை, இந்த வருஷம் அதே நிலைமை. அது வந்து யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி துறை அமைச்சரையும் கூப்பிட மாட்டார். அப்படி பல்வேறு இடைஞ்சலை கொடுத்துட்டு இருக்கச்சில தான் ஏற்கனவே நம்மளோட சபாநாயகர் அவர்கள் எடுத்து கூறி உரையில் என்னென்ன இருக்குது, அதாவது அரசாங்கத்தோட சாதனைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடே முன்மாதிரியான இருக்குது அப்படின்னா நம்ம முதலமைச்சரோட செயல்பாடு. கொரோனா காலத்தில் தான் நம்ம ஆட்சி ஸ்டார்ட் பண்ணணும். அன்றைக்கி வந்து எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு பெட்டிக்கடையில் இருக்கிறவங்கலேருந்து கோடீஸ்வரம் வரைக்குமே நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் நின்னோம். படிப்படியாக ஆட்சியில் எல்லாம் முன்னேற்றி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தொழிலில் வந்து விளங்கியிருக்குன்னு இன்றைக்கி உள்ள பேப்பரில் சிறந்து விளங்கியிருக்குன்னு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நன்கு தெரிஞ்ச ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி எந்தெந்த ஸ்டேட் இருக்கோ அதான். இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தான் பாடுவோம். நம்ம அரசாங்க நிகழ்ச்சியும் அப்படி தான் நடக்கும். நம்ம பள்ளியில் இருக்கட்டும், கல்லூரி இருக்கட்டும், எந்த ஒரு அதாவது பொதுவாக இருக்கிற எல்லா இடத்துலையும் அதான் நடக்கும். அவர் புதியதாக வந்து தேசிய கீட பாடினாங்க. முடிஞ்ச போடுறது தான் வந்து இயல்பு, புதுசாக ஒன்றுமே இல்லை. அது ஏற்கனவே சபாநாயகர் மரபு ஏற்கனவே சபாநாயகர் அவர்களும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதை வந்து உடனே ஆரம்பிக்கணும் திட்டமிட்டு போகணும் என்று ஏற்கனவே நிறைய சம்பவம் நடக்கும். உங்களுக்கு தெரியும், ஆளுநர் அப்படின்னா இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னு தெரியும். அதுக்கெல்லாம் அவர் தான் அத்தாரிட்டி. பட்டம் கொடுக்க அவர் தான் போவார், எல்லாம் செய்ய போவார். பல குளப்படி எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்காது. தஞ்சாவூரில் எடுத்துக்கலாம், சென்னையில் எடுத்துக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி. நிறைய கேள்வி எழுப்ப வருவாங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக மக்கள் அதாவது மாதிரி நம்மளோட குரல் ஒழிச்சு இன்னுமையாட்டும் மக்கள் பிரதிநிதியை நம்ம தமிழக முதலமைச்சரை வந்து செயல்பட விடாமல் தடுக்க நினைக்கிற ஆளுநரை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த மத்திய அரசை உண்மையாக கண்டிக்க, ஆளுநர்களும் கண்டிக்க. இந்த வாய்ப்பு வழங்கிய அனைத்து நிர்வாகிகளும் வந்து கலந்து கொண்டவங்களுக்கு நன்றி கூறி பொது கோஷம் ஆரம்பிப்போம் என்று கூறினார். தமிழர்களை இழிவுபடுத்தும் ஆர்.என். ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லை, 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 தகுதி இல்லை. தமிழர்களை இழிவுபடுத்தும் ஆர்.என். ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை. புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். பாஜக ஏஜென்ட் ரவிக்கு துணை போகும், துணை போகும், துணை போகும். திமுகவை புறக்கணிப்போம். வெளியேறு, 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 வெளியேறு. தமிழ் தாய் வாழ்த்தை, தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்து விட்டு ஓடிப்போ, 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 ஓடிப்போ. ஒளியாதே, 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 ஒளியாதே. காட்டி கொடுக்காதே, காட்டி கொடுக்காதே, காட்டி கொடுக்காதே. எட்டப்பன் எடப்பாடியே, எட்டப்பன் எடப்பாடியே, எட்டப்பன் எடப்பாடியே, எட்டப்பன் எடப்பாடியே. தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காதே, தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காதே, தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காதே, தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காதே. பதவி விலகு, 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 பதவி விலகு. தமிழ்நாட்டின் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது, தமிழ்நாட்டில் பலிக்காது, 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 பலிக்காது. ஆளுநரின் கனவு, ஆளுநரின் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது, தமிழ்நாட்டில் பலிக்காது. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தலைமை கழக உத்தரவு கிணங்க தூத்துக்குடி வடக்கு தெற்கு மாவட்ட கழக சார்பாக இன்று நேற்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தமிழக சட்டசபையில் ஒரு ஆளுநர் அவர்கள் என்ன நடந்தார்கள் என்று அதையும் அதிமுகவையும் கண்டிச்சு, பிஜேபி அரசாங்கத்தையும் கண்டிச்சு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை செயல்பட விடாம ஆளுநர் மூலமா பல்வேறு நெருக்கடிகள். ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்தா எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் படிப்பாங்க. அது வந்து எல்லா ஃபங்க்ஷனும் தெரியும். இதுவரைக்கும் தமிழக சட்டசபையில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் இதைதான் காட்டினாரு. இதை வந்து நம்மளோட சபாநாயகர் அவர்கள் சொல்லியும் அதே இதை சொல்றதுக்கு வந்தாரு. நிறைய பிரச்சனை இருக்கு. ஆளுநர் தவிர உங்களுக்கு தெரியும்,
எல்லாத்துக்கும் வேந்தர் யாரு? தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும், யூனிவர்சிட்டிகள்லாம். அதில் உள்ள பிரச்சனையே தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சட்டசபையில் எதுவும் பேசக்கூடாதுன்ற காரணத்துக்காக உடனடியாக எடுத்து போயிட்டாரு. இதை வன்மையாக கண்டிக்கும். தமிழக மக்களோட ஒற்றுமையை கலைக்க முடியாது. திராவிட மாடல், அதாவது இந்தியாவுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி நடத்தி பல்வேறு நடவடிக்கை கொண்டு போயிட்டு இருக்கார். மத்திய அரசு துணை இருந்தாலும் சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்க நினைக்கிறதா தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாங்கள் கலர் தொண்டர்லாம் அதனால இங்கே ஏற்பாடு பண்ணிடுறோம். நன்றி. அதான் நீங்க தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு, எங்களோட நிலைப்பாடு இது. இதே தான் நீங்க நேற்று எல்லா கட்சியும் பார்த்துருப்பீங்கல்ல. நீங்க காங்கிரஸா இருக்கட்டும், ஆமா, எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதுதான் எங்களோட நிலைப்பாடு. நன்றி.